வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆலினால் அழகுராஜா. நான் உங்க செல்வா பேசுறேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு உங்களோட பெரிய ஆதரவு கிடைச்சது. அது என்ன வீடியோ அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல ஹிந்தி தெரியல அப்படிங்கிறதுக்காக இந்தியா விட்டு போங்க, வெளியே போங்க அப்படிங்கன்னு என்னோட நண்பன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அந்த பிரச்சனையை நான் அப்படியே வீடியோவா போட்டிருந்தேன். அதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய ஆதரவு கிடைச்சது. நிறைய பேர் உங்களோட தமிழ் உணர்வை அதுல காமிச்சிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் கவனிச்சேன். கமெண்ட்ல பல பேர் இங்க இருக்கிற வட இந்தியர்களை எதிரிகளா நினைக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது தொடர்பா நான் உங்ககிட்ட போய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவையே கிரியேட் பண்றேன். நம்ம அப்படி யோசிக்காம ஒரு நிமிஷம் நாம யோசிச்சு பார்க்கணும். அங்க என்ன மிரட்டுனவங்க யாரு? அரசியல் பலத்தோட ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தோட போதையில கையில காசை வாங்கிட்டு யாரு என்ன திங்கணும் என்ன பேசணும்னு அராஜகம் பண்ற கும்பல் அது. அதே கும்பல் தான் மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி 80க்கும் மேற்பட்ட உயிர்களை பழி வாங்கினவங்க. அவங்கள நாம கண்டிப்பா எதிர்க்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் மனிதாபிமானத்துக்கு எதிரானவங்க. தமிழ்நாட்டுக்கு வர்ற வட இந்தியர்களை பாருங்க. அவங்க அங்க இருக்கிற அதே அராஜக கும்பல்கிட்ட அடி வாங்கிட்டு வறுமையில ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இங்க வர்றாங்க. இங்க வந்தாவது அவங்க குடும்பத்தோடைய வாழ்க்கை நிலை மாறுமா அப்படின்னு கனவுகளோட இங்க வர்றாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ்நாடுங்கிறது ஒரு அமெரிக்கா மாதிரி. நான் ஒரு முறை வட இந்தியாவுக்கு டூர் போயிருந்தப்போ அங்க அங்க இருந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுறாங்க, நீங்க தமிழ்நாடா, அப்ப சென்னையா அப்படின்னு அவங்க ஹிந்தியில பேசுறாங்க. அவங்க பேச்சு எனக்கு புரியல அப்படின்னா கூட அவங்களுடைய உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நாம எப்படி ஒரு அமெரிக்காக்காரன் இந்தியாவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது நாம அவங்க கிட்ட ஆசையா பேசுவோம், அதே மாதிரிதான் அவங்களும் என்கிட்ட பேசுனாங்க. இப்படிப்பட்டவங்க இங்க வந்து கடினமா உழைக்கிறாங்க. வரும்போது ரயில்ல ஏதோ ஒரு பெட்டியில ஏதோ ஒரு ஓரமா கிடைச்ச இடத்துல நின்றுட்டு வர்றாங்க. இங்க வந்து கடினமா உழைக்கிறாங்க. நம்ம கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. அவங்க யாரும் இங்க வந்து நம்மளை ஹிந்தி பேசுங்க அப்படின்னு நம்ம கிட்ட கட்டாயப்படுத்துறது இல்லை, நம்ம கிட்ட சண்டைக்கு வர்றது இல்லை. அப்படிப்பட்டவங்களை நாம அந்த அராஜக கும்பலோட ஒப்பிட முடியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது தமிழனோட பண்பு. அப்படி இருக்கும்போது வட இந்தியாவுல ஏதோ ஒரு மூலையில ஏதோ சில அரசியல்வாதிகளும் குண்டர்களும் செய்யற தப்புக்காக இங்க உழைக்க வர்ற வட இந்தியர்களை எதிர்க்கிறது எப்படி நியாயமாகும்? அப்படி நாம செஞ்சோம் அப்படின்னா அந்த குண்டர்களுக்கும் நமக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும்? உழைக்க வந்த மக்களை அரவணைக்கிறது தான் தமிழனோட பண்பு. நாம எதிர்க்க வேண்டியது அந்த பிரிவினவாத அரசியல்தானை தவிர உழைக்க வந்த ஏழை மக்களை இல்லை. அங்க என்ன மிரட்டன அந்த அராஜகத்தை நான் கடைசி வரைக்கும் எதிர்ப்பேன். ஆனா அதே கோபத்தை இங்க வயிற்று பிழைப்புக்காக வர்ற வட இந்தியாக்கார மேல நான் ஒருபோதும் காட்ட மாட்டேன்.